ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நாம எங்க இருக்கோம்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஊட்டியில இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ல டிராவல் பண்ண போறோம். காலங்காத்தால ஒரு பியூட்டிஃபுல்லான டிராவலா இருக்க போகுது. நம்ம மலைப்பாதி வழியா நீலகிரி மாவட்டத்துல டிராவல் பண்ற அழகே வேற லெவல்ல இருக்கும். குன்னூர் வழியா தான் நம்ம டிராவல் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க ஊட்டியில இருந்து மேட்டுப்பாளையம் நோக்கிய பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் ட்ராக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் பாருங்க. இது வந்து சர்க்கியூட் பஸ்ஸுங்க. சம்மர் சீசன் வந்துட்டதுனால மக்கள் ஊர் சுத்துறதுக்கு அழகா சர்க்கியூட் பஸ் வச்சிருக்காங்க. நல்லா குட்டி குட்டி பஸ்ஸஸா, காட் செக்ஷன்ல ஓடுற பஸ்ஸஸா சர்க்கியூட் பஸ். அங்க ஒரு சர்க்கியூட் பஸ் இருக்குது பாருங்க. இதுவும் சர்க்கியூட் பஸ் தான். ஸோ சம்மர்ல நீங்க வந்தீங்கன்னா ஊட்டியை சுத்தி பார்க்க டிஎன்எஸ்டிசி வந்து இந்த மாதிரி நிறைய சர்க்கியூட் பஸ்ஸஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த டவுன் பஸ்ஸஸும் இருக்கு, போட் ஹவுஸ் எல்லாம் போறதுக்கு. மேட்டுப்பாளையம் வழியா போற பஸ்ஸஸ் எல்லாம் இங்க நிக்குது பாருங்க. ஈரோடு, பழனி, கோயம்புத்தூர் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து மேட்டுப்பாளையம் வழியா தான் போகும். கிளம்பலாமா மக்களே? கூடலூர்ல இருந்து கோயம்புத்தூர் போற பஸ் வந்துருக்குங்க. ஆனா ஃபுல்லா இருக்குங்க. நமக்கு விண்டோ சீட் இருந்தாதான் வந்து விளாக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால இங்க இன்னொரு பஸ் இருக்கு. அநேகமா இந்த பஸ்ல நம்ம போயிடலாம்னு நினைக்கிறேன். பக்கத்துல ஒரு பழனி பஸ் இருக்கு, அதுவும் ஃபுல்லா இருக்கு. இது கூடலூர்ல இருந்து வருது இல்ல, கூடலூர்ல இருந்து வரும்போதே ஃபுல்லா வருதுங்க. சரி பரவாயில்ல, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணாலும் நம்ம சூப்பரா ஒரு விண்டோ சீட்ல லாக் பண்ணிக்கிட்டு டிராவல் பண்ணாதான் சூப்பரா இருக்கும். வெயிட் பண்ணுவோம். மக்களே, நாம செம்ம சூப்பரான ஊட்டி ஜேர்னி முடிச்சுட்டு நம்ம போட் பண்ணியாச்சுங்க. பஸ் ஊட்டியில இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் போறோம். ஏன் ப்ரோ கோயம்புத்தூரே டைரக்டா போகலாம் அப்படின்னு தானே கேக்குறீங்க? இல்லைங்க, நம்ம மேட்டுப்பாளையத்துல கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கு. உங்களுக்கு லாஸ்ட் டைமே நான் வந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட வந்து ஒரு விளாக் பண்ணணும்னு நினைச்சா, இப்ப ரெனோவேஷன் வேற போயிட்டு இருக்கான். சோ என்ன மாதிரி ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு, அங்க சுத்தி வந்து ஸ்டே பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன்ல ஏதாவது அப்கிரேட் வந்திருக்கா, ஏன்னா ரயில்வே ஸ்டேஷனும் வந்து அப்கிரேடேஷன் ஒர்க் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. சோ பஸ் ஸ்டாண்டும் வந்து ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ரயில்வே ஸ்டேஷனும் ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. மேட்டுப்பாளையத்தோட டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து கொஞ்சம் மாடர்னைஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டலாமே அப்படிங்கறதுனாலதான் மேட்டுப்பாளையத்துல இறங்கி உங்களுக்கு மேட்டுப்பாளையம் பிளாக், டவுன் வாக் பிளாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம அங்கிருந்து மெமோ ட்ரெயின் கிடைக்குங்க. மதிய நேரத்துல மெமோ ட்ரெயின் இருக்கும், பேசஞ்சர் ட்ரெயின். ஸோ அழகா நாம அதுல ஏறிட்டு கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல போய் இறங்க போறோம். ஸோ மேட்டுப்பாளையத்துல இருந்து ஒரு லோக்கல் ட்ரெயின்ல எப்படி கோயம்புத்தூர் போலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும் உங்களுக்கு. அது போக மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் வந்து என்ன மாதிரி அப்கிரேட் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். நம்ம கேட்வே ஆஃப் நீல்கிரிஸ் இல்லையா மேட்டுப்பாளையம், அதனால அங்க என்னென்ன அப்கிரேட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஊட்டி எல்லாம் வரும்போது நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மேட்டுப்பாளையம் போறதுக்கு 50 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ் டிஎன்எஸ்டிசி பஸ்ல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்னு வரும்னு நினைக்கிறேன். சோ கரெக்டா தெரியல, நான் பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றேன். சோ என்டையர் ஸ்ட்ரெச்சும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அழகா நாம ஊட்டியில இருந்து அவுட்டர் போனோன்னே வந்து அருவங்காடு, வெல்லிங்டன் கண்டோன்மெண்ட், குன்னூர் இதெல்லாம் தாண்டிதான் வந்து நாம கீழே பர்லியார் வழியா மேட்டுப்பாளையம் ரீச் ஆகும். ஸோ என்டையர் ஸ்ட்ரெச்சுமே பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரு ஹில் ஸ்டேஷன்ல ஆரம்பிச்சு கீழே பிளெயின்ஸ்ல போயிட்டு பிளெயின்ஸ்ல போனோடனே வர ஃபர்ஸ்ட் சிட்டில மேட்டுப்பாளையம். அதனால ரொம்ப மலைகளும் அப்படியே கீழே சமதளங்களும் நிறைஞ்ச ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால கண்கொள்ளா காட்சியா இருக்கும். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ இப்ப வந்து நாம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் சேரிங் கிராஸ்னு ஒரு ஜங்ஷன் கிராஸ் பண்றோங்க. இதுவும் வந்து ரொம்ப பாப்புலரான ஏரியா ஊட்டிக்குள்ள. இதை சுத்தி வந்து உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். நல்லா ஊட்டி பள்ளத்தாக்குல ஒரு சென்டரா அமைஞ்ச பகுதி இது. சோ இங்க இருந்துதான் வந்து உங்களுக்கு கூடலூருக்கு, கோத்தகிரிக்கு, கீழே மேட்டுப்பாளையத்துக்கு, குன்னூருக்கு, இதுக்கெல்லாம் வந்து 3 பக்கமும் வந்து ரோடு திரும்புற ஏரியா. சோ அந்த ஜங்ஷன்ல இருந்து கிராஸ் பண்ணி இப்ப நாம டுவர்ட்ஸ் குன்னூர் போற ரூட்ல டிராவல் ஆயிட்டு இருக்கோம். சோ வாங்க மக்களே, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான ஊட்டி டு மேட்டுப்பாளையம் டிஎன்எஸ்டிசி பஸ் ஜர்னி.
மக்களே நம்ம உதகமண்டலம் டவுன்ல இருந்து வெளியே வந்தாச்சுங்க, அவுட்டர் ஏரியா வந்தாச்சு. சோ கொஞ்சம் நாம ஊட்டில இருந்து வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லா சீனரி மாறிடுங்க. எங்கேயுமே வந்து இவ்வளவு நிறைய வீடுகள் எல்லாம் பார்க்க முடியாது. சைட்ல பார்க்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னா டி எஸ்டேட்ஸா இருக்கும், இல்ல சோலை காடுகளா இருக்கும். அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா செம்ம பியூட்டிஃபுல்லான ரோடு இது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீலகிரிலேயே வந்து பிஸியான நேஷனல் ஹைவேன்னு சொல்லலாங்க. ஏன்னா நம்ம கீழே மேட்டுப்பாளையத்திலிருந்து மலை மேல வந்து கூடலூர் வழியா நீங்க கேரளாக்குள்ளயும் போலாம், கர்நாடகாக்குள்ளயும் போலாம். சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான ரூட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கு. அதனால சம்மர் சீசன்ல எல்லாம் வந்து சரியான ரஷ்ஷா இருக்குங்க உங்களுக்கு. ஏப்ரல் லாஸ்ட்ல இருந்து மே ஃபுல்லா, ஏன்னா பசங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டுருவாங்கல்ல, சம்மர் லீவ் விட்டுனே மக்கள் எல்லாம் வந்து ஃபேமிலியோட வருவாங்க. அதனால நல்ல ரஷ் இருக்கும். அது வீக்கெண்ட்ஸ் எல்லாம் சொல்லவே வேண்டாம். அதனால நீங்க சம்மர்ல எல்லாம் வரதா இருந்தா எவ்வளவு அட்வான்ஸ்டா ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்க முடியுமோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற டிராவல்ஸ் யாராவது கான்டாக்ட் பண்ணி ஏதாவது கேப் ஏதாவது புக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இங்க வந்துட்டு நீங்க எந்தவித ஹரிபரி இல்லாம ஏமாற்றம் இல்லாம அழகா சுத்தி பார்க்கலாம். சம்மர் சீசன்ல நம்ம டிஎன்எஸ்டிசி வேற சர்க்கியூட் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு 4-5 சர்க்கியூட் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றாங்க. அன்னைக்கு எவ்வளவு டூரிஸ்ட் கூட்டம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சர்க்கியூட் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு 100-150 வாங்குவேன், எனக்கு கரெக்டான பிரைஸ் தெரியல, பட் அந்த ரேஞ்சில தான் இருக்கும். நீங்க வாங்கிட்டீங்கன்னா அந்த டே ஃபுல்லா வந்து அந்த டிஎன்எஸ்டிசி பஸ்லயே சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். ஊட்டி டவுனுக்குள்ள இருக்கிற மெயின் பிளேசஸ் லைக் பொட்டானிக்கல் கார்டன், கர்நாடகா கார்டன், ரோஸ் கார்டன், லேக், இதெல்லாமே வந்து நீங்க சூப்பரா சுத்தி பார்க்கலாம். போட் ஹவுஸ், லேக் எல்லாம் ஒரே பக்கத்துல தான் இருக்கும். சோ இந்த மாதிரி முக்கியமான ஏரியாஸ் எல்லாம் வந்து நீங்க டிஎன்எஸ்டிசி சர்க்கியூட் பஸ்ஸஸ்லயே நீங்க சுத்தி பார்த்துட்டு வந்துடலாங்க. சோ இன்கேஸ் நீங்க ஊட்டி வரதா இருந்தா இதுல கவனத்துல வச்சுக்கோங்க. ஏப்ரல் மே மாசம் வந்து நீங்க எவ்வளவு அட்வான்ஸ்டா புக் பண்ணிக்க முடியுமோ புக் பண்ணிக்கணும். மத்த காலங்கள்ல உங்களுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு ஹோட்டல் கிடைச்சிரும், நிறைய டூரிஸ்ட் ஆபரேட்டர்ஸ் இருப்பாங்க. டிமாண்ட் நிறைய இல்லாத போது உங்களுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும். பட் ஆனா சீசன்ல வரும்போது எல்லாமே வந்து டிமாண்ட் ஹையா இருக்கும். அதனால நீங்க அட்வான்ஸ்டா புக் பண்ணிட்டு வந்துருங்க, ஓகேவா? சோ நமக்கு முன்னாடி பாத்தீங்களா நிறைய பைக்கர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் வந்து நிறைய பைக்கர்ஸ் பார்க்க முடியுதுங்க எல்லா ஊர்கள்லயுமே. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நம்ம கேரளா சேட்டன்ஸ் தான் வந்து பைக் எடுத்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப பார்த்தா எல்லா ஊர்லயுமே நம்ம மக்களாகட்டும், கர்நாடக மக்களாகட்டும், ஆந்திரா மக்களாகட்டும், வடக்கு மக்களாகட்டும், எல்லாருமே இப்ப நிறைய பைக்கிங் எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. இந்தியா இப்பதான் வந்து தன்னைத்தானே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? எப்ப கணேஷா மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, நிறைய இண்டிவிஜுவலா vlogs எல்லாம் செய்யாம ஜஸ்ட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் டிராவல் பண்றவங்க தான் மேக்சிமம். vloggers வந்து அதுல வந்து ஒரு 1% டிராவலர்ஸ் தான் வந்து டிராவல் vloggers-ஆ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மத்தபடி பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம டிராவல் பண்றோம்ல குமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் நிறைய டிராவலர்ஸ் வராங்க. எல்லாமே வந்து ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக, இல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்காக, அட்வென்ச்சருக்காகன்னு நிறைய மக்கள் எக்ஸ்ப்ளோர் பண்றதை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. சோ எக்ஸ்ப்ளோர் பண்றோம், அதோட சேர்த்து வந்து நாம என்விரான்மெண்ட், நேச்சரையும் வந்து பாதுகாத்துக்கணும். என்ன சொல்றீங்க? சோ மக்களே செம்ம பியூட்டிஃபுல்லான ஜேர்னியா இருக்கு. ஆஸ் யூஷுவல் வந்து மியூசிக் இல்லாமையா மக்களே? இந்த டைம் வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில இந்தியன் படத்துல வந்த செம்ம பியூட்டிஃபுல்லான சாங்க நம்ம ஜேசுதாஸ் பாடினது வேற, கேட்கவா வேணும். சோ அவரு பாடின அளவுக்கு எல்லாம் வந்து ஜஸ்டிஸ் பண்ண முடியாது, பட் ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக, ஓகேவா? வாங்க பாட்டு கேட்டுக்கிட்டே போவோம். பச்சை கிளிகள் தோளோடு, பாட்டு குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. பச்சை கிளிகள் தோளோடு, பாட்டு குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு, அட பாசம் மட்டும் போதும் பெண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு, காட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அட பூமி பந்து முட்டி
வந்த புள்ளில் ஆனந்தம், வெயிலின் வெப்பம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம், பெண்ணே நுரை எழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம், பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம், பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம், என் காது வரைக்கும் கம்பளி போத்தும் கருணை ஆனந்தம், சொந்தம் ஓர் ஆனந்தம், பந்தம் பேரானந்தம், கண்ணே உன் விழியால் பிறர் கழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம், பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு, பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு, பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. மக்களே எப்படி இருந்துச்சுங்க சாங்? இது வந்து வைரமுத்து அவர்களோட வரிகள் செம்மையா இருக்குல்ல மக்களே. இவ்வளவு பியூட்டிஃபுல்லான சாங்கோட நம்ம வைப் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். சோ நான் சொன்னல அருவங்காடு வரும், அதுக்கப்புறம் வெல்லிங்டன் மிலிட்டரி கண்டோன்மெண்ட் வரும், அதுக்கப்புறம் நம்ம குன்னூர் ரீச் ஆகும். குன்னூர் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பர்லியார் வழியா நாம கீழே மேட்டுப்பாளையம் ரீச் ஆயிடுவோம். இப்ப நம்ம கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வெல்லிங்டன் ஏரியா. வெல்லிங்டன் ஏரியால தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்மி ட்ரைனிங் கேம்ப் இருக்குங்க. நம்ம இந்தியன் ஆர்மியோட ட்ரைனிங் கேம்ப் ஒன்னு இருக்கு, செம்ம ஃபேமஸான ட்ரைனிங் கேம்ப். ஸோ பியூட்டிஃபுல்லான ஏரியா, நிறைய வந்து ஆர்மி பர்சனல் எல்லாம் வந்து இங்க வசிக்கிறதுனால ரொம்ப செக்யூர்டான ஏரியாவும் கூட. இங்க வந்து ஒரு கார்டைட் ஃபேக்டரி இருக்கு, டிஃபென்ஸ்க்காக கார்டைட் ப்ரொடியூஸ் பண்ற ஃபேக்டரி. கார்டைட் வந்து குளிர் பிரதேசத்துலதான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமாங்க, அதனாலதான் வந்து ஊட்டி மேல வச்சிருக்காங்க. அதே மாதிரி போட்டோ பிலிம் ஒரு கம்பெனி கூட இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஊட்டியிலிருந்து கூடலூர் போற வழியில இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல, பட் அந்த ரூட்ல தான் இருக்கு. கார்பரேட் ஃபேக்டரி வந்து வெல்லிங்டன்லயே இருக்கு. வெல்லிங்டன் தாண்டி கொஞ்ச தூரத்துலயே வந்து நாம குன்னூர் ரீச் ஆயிருவோம். கொஞ்சம் நகர்ப்புறங்கள் ஆரம்பிச்சிருச்சு பாருங்க ஊட்டி தாண்டினதுக்கு அப்புறம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டவுன், நம்ம குன்னூர் ஏரியா. ரொம்ப கொஞ்சம் யூனிக்கா இருக்குங்க. ஊட்டி வந்து நல்ல சில்னஸ் இருக்கும், குன்னூர் வந்து ஒரு அளவுக்கு மேனேஜபிள் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து எலிவேஷன் கம்மியாகுது இல்ல. நம்ம இப்போ ஊட்டி வந்து ஹையஸ்ட் பாயிண்ட், அங்கிருந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வெல்லிங்டன் கண்டோன்மெண்ட் தாண்டியாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் வெல்லிங்டன் கண்டோன்மெண்ட்னு போட்டாங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மிலிட்ரியோட ஏரியாஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கும் இந்த சைடு. குன்னூர் சுத்தியுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோட் சைடு எத்தனை மரங்கள் பாத்தீங்களா, ஃபுல்லா வந்து அப்படியே சம்மர் சீசன்ல எல்லாம் பூ பூக்கும் போது வயலட்டா இருக்குங்க. மரத்துல ஒரு இலையவே பார்க்க முடியாது, ஃபுல்லா வயலட் கலர் பூ மட்டும்தான் இருக்கு. நம்ம செர்ரி பிளாசம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா ஜப்பான்ல. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா பெங்களூர்ல கூட அந்த மாதிரி நிறைய ஹைவேஸ்ல அந்த மரங்கள் வச்சிருக்காங்க. சம்மர் சீசன்ல பார்த்தா வெறும் அப்படியே ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான் வந்து ஊட்டி இருக்குங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து ஒவ்வொரு மாதிரி அழகா இருக்கும். அதுல நம்ம ஊட்டி குயின் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் கேட்கவா வேணும். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு இந்த டைம் ஜேர்னி நமக்கு ஊட்டி டிராவலு. இந்த டைம் ஊட்டி டிராவல்ல நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாஸ் சுத்தி பார்த்தோங்க. சிட்டிக்குள்ள இருக்கிற எல்லா ஏரியாஸையும் கவர் பண்ணோம். ஏன்னா லாஸ்ட் 2 ஊட்டி டிராவல்ல நாம அதை கவர் பண்ணல. சரி ஓகே, இந்த டைம் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், இப்ப புதுசா ஓபன் பண்ணிருக்கிற கர்நாடகா கார்டன் முன்னாடியே ஓபன் பண்ணிட்டாங்க, இப்ப புதுசா ரெனோவேட் பண்ணி ஓபன் பண்ணிருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டைம் போட் ஹவுஸ்மே பாத்தீங்கன்னா
நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் வச்சிருக்காங்க. ரோ போட்டு, பெடல் போட்டு, பெடல் போட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு போட் ஏதோ வச்சிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி டிக்கெட் கவுண்டர்ஸ், தனித்தனி ஜெட்டி, அதாவது போட்ல ஏறுற இடம் இருக்கும்ல, அதெல்லாம் தனித்தனியா வச்சிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இப்ப நாம குன்னூர் ரீச் ஆயாச்சுங்க. இது குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம டாய் ட்ரெயின் இருக்குல்ல, மேட்டுப்பாளையத்துல இருந்து மேல வந்தோடனே ஃபர்ஸ்ட் நிக்கிறது குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன்ல. அதான் குன்னூர்ல இருந்து ஊட்டி வரைக்கும் நிறைய சம்மர் சீசன்ல குட்டி குட்டி டாய் ட்ரெயின்ஸ், ஷார்ட் ட்ரிப்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆல் த வே நீங்க மேட்டுப்பாளையத்துல இருந்து உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காட்டி கூட குன்னூர் டு ஊட்டிக்கு வந்து டிக்கெட் ட்ரெயின்ஸ் சில சமயம் விடுவாங்க. வீக்கெண்ட்ஸ்ல எல்லாம் கூட சம்மர் ஸ்பெஷல்னு சொல்லி விடுவாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நீங்க முன்னாடியே வந்து ரிசர்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ஸோ பேரலா போகுது பாருங்க. இது வந்து மீட்டர் காஜுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த நேரோ காஜுன்னு சொல்லுவாங்க நம்ம ஹில் ஸ்டேஷன் எல்லாம் ஏறுறது. இப்போ வந்து மீட்டர் காஜா மாத்திருப்பாங்க போல. ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து டிராவல் பண்ணிருக்கோம். அது வந்து ஊட்டி விளாக்ஸ் பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங் விளாக்ஸ் இருக்குங்க நம்ம ஊட்டி விளாக்ஸ் பிளேலிஸ்ட்ல. ஸோ நீங்க தான் வந்து பார்த்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடணும் மக்களுக்கு. ஏன்னா நம்ம அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே டிராவல் பண்ணிட்டோம். அதனால புதுசா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட் டேப்குள்ள போனீங்கன்னா நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும் மக்களே. நம்ம கிட்டத்தட்ட வந்து நார்த் இந்தியால ஒரு 6-7 ஸ்டேட் டிராவல் பண்ணிருக்கோம். சவுத் இந்தியால இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுமே டிராவல் பண்ணிட்டோம். ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளால எக்ஸ்டென்சிவா கவர் பண்ணிருக்கேன். கேரளா, கர்நாடகா எல்லாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இண்டிவிஜுவல் பிளாக்ஸ் பிளேலிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நம்ம வந்து 59K சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி ஆயாச்சு. பட் ஆனா நம்மளோட வீடியோ ரீச் வந்து கம்மியா இருக்கு, வியூஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ நீங்க மனசு வச்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மக்களே. ஸோ எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேவா? எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஜேர்னியா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் மக்களுக்கு ரீச் ஆனா அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க தானே. ஸோ நானே வந்து எல்லாத்துக்கும் ஆர்கானிக்கா பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்க ஷேர் பண்ணி விட்டா ஆட்டோமேட்டிக்கா நம்ம யூடியூப் ஏஐ அல்காரிதம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம். ஏன்னா அல்காரிதம் வந்து உங்களை தான் பிடிக்கும். எங்களை கிரியேட்டர்ஸை விட என்கேஜ் பண்ற வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து யூடியூப் ஏஐக்கு பிடிக்கும் மக்களே. அதனால நீங்க தான் மனசு வச்சு ஷேர் பண்ணி விடணும், சரியா? ஸோ இது ஒரு கைண்ட் ரிக்வெஸ்டா எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும். நிறைய இன்னும் நம்ம உலகத்தையே எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு கண் முன்னாடி மிக மிக அழகான விளாக்ஸ் எல்லாம் கொண்டு வருவேன். என்ன சொல்றீங்க? ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்களா? நிறைய பேருக்கு வந்து நம்ம எப்பா கணேஷா விளாக்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுவீங்களா? ஓகேவா? இது எப்பவுமே வந்து உங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். நம்ம எப்பா கணேஷா விளாக்ஸ் பார்க்கும்போது நம்ம ப்ரோ சொன்னாரு ஷேர் பண்ணி விடணும்னு, ஷேர் பண்ணி விடுவோம் நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றீங்க, நல்லா இருக்கு ப்ரோ, வீடியோஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு, இப்ப மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக், சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்னும் நாம இன்க்ரீஸ் பண்ணுவோம் வீடியோ குவாலிட்டி எல்லாம் போக போக. ஸோ மக்களை பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லான ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நாம கொஞ்சம் கொஞ்சமா மலை மேல இருந்து இறங்கி ஆரம்பிச்சாச்சு. குன்னூர் தாண்டினதுக்கு அப்புறமே வந்து நம்ம கீழே இறங்குற மலையில இருந்து இறங்குற ஏரியாஸ் தான். இங்க பாருங்க, அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா அருவிகள் எல்லாம் கொட்டுறத சம்மர் சீசன்லயே பாத்தீங்கல்ல. அதனாலதாங்க மேற்கு தொடர்ச்சி மலைகளை வந்து அன்னைன்னு சொல்றது. பால் மாதிரி கொட்டுதா அருவிங்க. இந்த அருவிகள் எல்லாம் இல்லாட்டி நமக்கு கீழே தண்ணி கிடைக்குமா பாருங்க. அதனாலதான் சொல்றது மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து எவ்வளவு முக்கியம் நமக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைகளோட எக்காலஜி எல்லாம் பாதுகாக்கிறது வந்து நம்ம அம்மா அப்பாவை பாதுகாக்கிற மாதிரி வீடுகள்ல, ஓகேவா? எவர் லாஸ்டிங். இங்க பாருங்க, நான் சொன்னல இந்த செர்ரி ப்ளோசம்ஸ் மாதிரி பூத்திருக்கு. நீங்க பாருங்களா எவ்வளவு ஸ்ட்ரெச் கண்டினியூஸா, சான்ஸே இல்லைங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்கல்ல. சோ மக்களே, எவ்வளவு இயற்கை இயர் லாங் அந்த டிப்ரெஷன் சப்ரெஷன் எல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களா, நீங்க கூமாப்பட்டி போற மாதிரி ஊட்டிக்கு வந்துருங்க மக்களே. செம்ம சூப்பரா, அப்படியே கற்கண்டு மாதிரி தண்ணி கிடைக்கும், அப்படியே ஹெவன் மாதிரி இயற்கை எழில் கொஞ்சம் சோலைகள் இருக்கும், எஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிப்ரெஷன் சப்ரெஷன் எல்லாம் போயிடும், ஓகேவா? அடுத்த ஒரு வருஷத்துக்கு பூஸ்டப்பா நீங்க லைஃபை லீட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப முக்கியங்க, நம்ம பிசிக்கல் ஹெல்த் மாதிரி மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து நீங்க சிங்கிளா இருந்தாலும் சரி,
கப்புலா இருந்தாலும் சரி, லவ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, லவ் பிரேக்கப்பா இருந்தாலும் சரி, ஃபேமிலியோட இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஓகேவா? எல்லாத்தையும் எந்த மாதிரி லைஃப் சுச்சுவேஷன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டிராவல் வந்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம பூஸ்டப்பா இருக்கும். இதெல்லாம் டிராவல் பண்ற எங்களுக்கு வந்து நிதர்சனமா நாங்க அனுபவிக்கிறதுங்க. அதனாலதான் நாங்க உங்களுக்கு சொல்றோம், ஓகேவா? ஏன்னா யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு தானே நம்ம தமிழ் மூதறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. நாம மட்டுமே என்ஜாய் பண்ணா பத்துமா? அதனாலதான் விர்ச்சுவலா உங்களுக்கு கொண்டு வந்தாச்சு. எனக்கு டிராவல் பேஷன் அப்படிங்கிறதுனால சரி இதுவே வந்து நாம ஏன் யூடியூப் நீஷா எடுத்துக்க கூடாது, கை காசெல்லாம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் போடுறது என்னன்னா, எப்படியும் டிராவல் பண்ண போறோம், அதை உங்களுக்கும் சேர்த்து கொண்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கறதாலதான். சோ செலவுகள் பாக்குறது இல்ல. டிராவல் பிளாக்ஸ்ன்னு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸ்டென்சிவா டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. யூஸ்வலா நம்ம பிளாக் ஸ்டார்ட் பண்றதுக்கு பண்ற டிராவலை விட ஸோ இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் எல்லாம் தேடி தேடி பிடிச்சி உங்களுக்காக டிஃப்ரெண்ட் சீசன்ஸ்ல நம்ம இயற்கை இலகையெல்லாம் வந்து உங்க கண் முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்கோம் மக்களே. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு நம்ம வீடியோ பார்க்கும்போது, ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுமா? ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம், பாசிட்டிவ் கமெண்ட்ஸே சொல்லணும்னு அவசியம் இல்லை. காரி துப்புறதுனாலும் பண்ணலாம், என்ன அப்புறம் இப்படி எல்லாம் பண்ற, கொஞ்சம் மாத்தி பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நீங்க தர லோக்கலா இறங்கி கமெண்ட்ஸ் சொல்லலாம், ஓகேவா? எல்லாத்தையும் ஓப்பன் மைண்டோட அக்செப்ட் பண்ணிப்பான் இந்த எப்பா கணேஷா, ஓகேவா? சோ வாங்க கண்டினியூஸா பாருங்க. மேட்டுப்பாளையம் போற வரைக்குமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மக்களே, நம்ம நீலகிரி மலைகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு இருக்கோங்க. பிளெயின்ஸ் நோக்கி, மேட்டுப்பாளையம் நோக்கி இறங்கிட்டு இருக்கோம். சோ கோயம்புத்தூர் மக்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஊட்டி எப்படின்னா ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னா மச்சா வாடா பைக் எடுத்துட்டு ஊட்டி போலாம், குன்னூர் போலான்னு கிளம்புற அளவுக்கு வந்து ஊட்டி இஸ் த ஃபேவரட் பிளேஸ் ஆஃப் கோயம்புத்தூரியன்ஸ். சோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மனசோட ஒன்று இணைஞ்சிருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலைகளை நாம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு நாம கொஞ்சம் சீரியஸாவே யோசிக்கணும் மக்களே. நம்ம அன்கண்ட்ரோல்டா டூரிசம் வந்து இன்ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கு. அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து பிளாஸ்டிக் வேஸ்ட் ஆகுது, லிட்டரிங் எல்லாம் பண்றோம். நம்ம பாட்டுக்கு கீழே இருக்கிற பழக்கம் தானே மலை மேலையும் வரும்.
கீழே நம்ம பாட்டுக்கு நம்ம பஸ்ல இருந்து ட்ரெயின்ல இருந்து கார்ல இருந்து ஃபுல்லா யூஸ் பண்ணி முடிச்ச வாட்டர் பாட்டில்ஸ்ல இருந்து நம்ம சாப்பிட்ட பிளாஸ்டிக் கவர்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே வெளியே போட்டுறோம். டஸ்ட்பின்ல போடுற வரைக்கும் நம்மனால அந்த குப்பையை வச்சுட்டு வெயிட் பண்ண முடியாதுன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல. நாளைக்கு நாமளே வந்து ஐயோ எல்லா பக்கம் குப்பையா இருக்குப்பா, பிளாஸ்டிக் வேஸ்டா இருக்குப்பான்னு நாமளே சொல்லிடுவோம். பட் நாமளே வந்து அதை ஒழுங்கா டிஸ்போஸ் பண்ண மாட்டோம். அப்படின்னா என்ன செய்யறது? சோ அந்த ப்ராப்ளம் இருக்கு. பட் இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மேல வந்து உங்களுக்கு 3 லிட்டர் வாட்டர் கேன் தான் கிடைக்கும், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்காது. பட் அந்த 3 லிட்டர் வாட்டர் பாட்டிலையுமே வந்து யூஸ் பண்ணி முடிச்சுட்டு தூக்கி வெளியே போடுறாங்க. அதையாவது கார்ல பஸ்லன்னு கொண்டு வந்துட்டு அழகா நம்ம ஹோட்டல்ல கொண்டு வந்து ரூம்ல போட்டா கூட போதும். அது வரைக்கும் உங்களால உங்க கார்ல வச்சுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரிதான் தோணும். கார்ல இருந்து டமால்னு எடுத்து வெளியே போடுறதெல்லாம் வந்து அப்படியே ஹார்ட்டை வெடிக்க வைக்கிற மாதிரியான ஒரு பிராக்டிசஸ் மக்களே. சோ அதெல்லாம் வந்து நம்ம மனசுல வச்சுக்கணும். இன்னொன்னு வந்து இப்போ ஒரு பாஸ் போடுறாங்கல்ல, லைக் சம்மர் சீசன் எல்லாம் பாத்தீங்கன்னா கொடைக்கானல் ஊட்டிக்கு என்டர் ஆகிறதுக்கு பாஸ் போடுவாங்க, என்ட்ரி பாஸ். சோ அதுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு மினிமம் நம்ம டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ணாதான் வந்து டிராபிக் கன்ஜெஷன் ஆகாம இருக்கும் ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஏர் பொல்யூஷன் ஆகாம இருக்கும். ஏன்னா மேல நம்ம எவ்வளவு சென்சிட்டிவ் எக்கோசிஸ்டம், அதை வந்து நம்ம பொல்யூட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நம்ம இதுக்கு மேல இந்த நேச்சர் எல்லாம் வந்து விட்டுட்டா அவ்வளவுதான். நாம ஆல்ரெடி வந்து த்ரெஷோல்ட் லிமிட்ல இருக்கோம். இருக்கிற கொஞ்ச நெஞ்சம் இயற்கையை பாதுகாக்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்கு. அதனால நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட என்ன சொல்றது கம்ஃபர்ட்டை விட்டு கொடுத்தாலும் பரவாயில்லைன்னு நாம வந்து நேச்சர் தான் முக்கியம் அப்படிங்கிற லெவலுக்கு நாம இறங்கணும். கேரளா மக்கள், நான் ஏன் வந்து நம்ம நேச்சர் பத்தி பேசினாவே கேரளா மக்கள் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன்னா, அவங்க வந்து அப்படிதாங்க. அவங்களோட கம்ஃபர்ட், நம்ம டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாம் அங்க டிராபிக் ரூல்ஸை இம்போஸ் பண்ணா கூட அவங்க கஷ்டம்னு பார்க்காம அதை ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்களோட மேக்சிமம் வாழ்விடங்கள் வந்து மலையும் மலையை சார்ந்த இடங்களுமா இருக்கிறதுனால அந்த ஏரியாவை வந்து எவ்வளவு பாதுகாத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்தாதான் நாம வந்து நம்ம இயற்கையை பாதுகாப்போம் அப்படின்னு நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடாது. இருக்கிற இயற்கை அழகை வந்து எவ்வளவு பாதுகாக்கணுமோ அவ்வளவு பாதுகாக்கணும். ஏன்னா நான் போன பல வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கேன், நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து நம்ம ஒரு தாயின் மார்புகள் மாதிரி, முளை மாதிரி, நம்ம அங்கிருந்துதான் வந்து அமுத சுரபி கிடைக்குது. நமக்கு பிறந்துன்னே எப்படி வந்து நம்ம தாய்ப்பால் குடிச்சுதான் வந்து நாம என்ன சொல்றது ஒரு இயல்பு நிலைக்கு வரமோ, நல்ல சாப்பாடு சாப்பிடுற வரைக்கும். அந்த மாதிரி நம்ம உயிர் காக்கும் நீரை கொடுக்கறது வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் தானே. மேக்சிமம் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்தா பெரிய ஆறுகள் எல்லாம் உருவாகுது. கரெக்டா பாருங்க, நீங்க காவிரி ஆறு ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வைகை ஆறு ஆகட்டும், தாமிரபரணி ஆறு ஆகட்டும், இதெல்லாமே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து தான் உருவாகுது. கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்தும் குட்டி குட்டி ஆறுகள் எல்லாம் உருவாகுது. சோ எவ்வளவு மலைகளை பாதுகாக்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த காலகட்டத்துல நாம கொஞ்சம் உன்னிச்சு கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா கன்னியாகுமரியில நம்ம பாக்குறோம் மேற்கு தொடர்ச்சி மலைகளை குவாரி மாதிரி ஏதோ தோண்டி கிராட்டர் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. ஏதோ விண்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல விழுந்தா எந்த அளவுக்கு வந்து ஒரு டீப் கிராட்டர் ஃபார்ம் ஆகுமோ அந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்குள்ள ஒரு கிராட்டர் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்களே. இதையெல்லாமும் பார்த்துட்டு நம்ம சும்மா உட்கார்ந்துருக்கோம் பாத்தீங்களா. சோ அதுதான் வந்து நம்மளோட விதி அப்படிங்கிறது. சோ இதுக்கு மேல அந்த மாதிரி எந்தவித இயற்கை நாசப்படுத்துற வேலைகளையும் நாம அலோவ் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சோசியல் அவேர்னஸ். இதெல்லாம் வந்து நம்ம வீட்டை பாதுகாக்கிற மாதிரி தாங்க நம்மளோட இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது. வீட்டுல நாம நம்மளோட சொத்துக்களை எல்லாம் மட்டும் எவ்வளவு பாதுகாத்து வச்சுக்கிறோம், எதுக்கு? நம்மளோட ஃபேமிலியோட செக்யூரிட்டிக்காக தானே. அப்ப நம்மளோட நேச்சுரல் வெல்த்தையும் அதே மாதிரி தானே. இதெல்லாம் தான் வந்து நம்ம மொத்த ஸ்டேட் மாநிலத்தோட சேமிப்பு. கரெக்டா? சோ அதையும் வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பாதுகாக்கணும்ல. சோ சுயநலமா நாம குடும்பத்து மட்டும் இல்லாம பொது நலமா பார்த்து நம்மளோட மொத்த ஸ்டேட்டோட ஒரு சொத்து அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நாம அதை பாதுகாக்கணும். ஏன்னா
நமக்கு மட்டுமே ஆன உலகம் கிடையாது. பயோடைவர்சிட்டின்னு ஒண்ணு இருக்கு. மனுஷனை தவிர வந்து நிறைய உயிரினங்கள் வாழுது. நம்ம கோவில் போனா மட்டும் யானைகளை எல்லாம் பார்த்து உற்சாகம் அடைகிறோம். ஜூ எல்லாம் போனா மட்டும் அப்படியே மிருகங்களை எல்லாம் பார்த்து அப்படியே ஆனந்தம் அடைகிறோம். அதோட நேச்சுரல் ஹேபிட்டேட்டை நாம அழிச்சிட்டு நாம ஜூல மட்டுமே அதை பாக்குற மாதிரியான சுச்சுவேஷன் நாளைக்கு வந்துடக்கூடாது. அதோட நேச்சுரல் ஹேபிட்டேட்டையும் நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா இப்ப நிறைய சிறுத்தை புலிகள்லாம் வந்து ஊட்டியில மனுஷங்க இருக்கிற இடத்துல வருதான். ஏன்னா அதுகளுக்கான காடுகள், நீர் எல்லாமே வந்து நாசம் அடையறதுனால அதுக்கு நீர்நிலை, அதுக்கப்புறம் ஃபுட் எல்லாம் தேடி அது நம்ம ஊருக்குள்ள வந்துருதுங்க. ஸோ இதெல்லாம் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது போக பாத்தீங்கன்னா நிறைய டீ எஸ்டேட்ஸ், இந்த புல்வெளிகளை எல்லாம் அழிச்சிட்டு டீ எஸ்டேட்ஸ் ஆக்கிடுறாங்க. புல்வெளிகள் எல்லாம் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்து மழைக்காலங்கள்ல தண்ணீரை ஈர்த்து வச்சுக்கிட்டு வெயில் காலங்கள்ல அப்படியே இந்த அருவிகளா ஓடைகளா வெளியிடுமா. அதையெல்லாம் அழிச்சிட்டு நம்ம டீ எஸ்டேட்டா ஃபார்ம் பண்ணிட்டு நாளைக்கு டீயை மட்டும் நம்ம தண்ணி இல்லாம டீ போட முடியுமா சொல்லுங்க? டீ தலையை மட்டும் அரைச்ச டிகாஷனை மட்டும் நம்ம குடிக்க முடியுமா? தண்ணி இருந்து அதுல டைல்யூட் பண்ணி கொதிக்க வச்சு பாலை ஊத்தி குளிச்சா தாங்க டீ கூட நம்ம குடிக்க முடியும். நாளைக்கு டீ தலைகளை மட்டும் நாம சாப்பிட்டு உயிர் வாழ முடியாது. தண்ணீர் ரொம்ப ரொம்ப மிக மிக அவசியமான ஒண்ணு. அதுக்கான ஆதாரமே வந்து மலைகள் தான் மக்களே. அதனால நம்ம போற்றி பாதுகாக்கணும். ஸோ அதனால நம்ம மலை தொடர்கள் போறதுனாலும் சரி, நீங்க மலை மேல ஹில் ஸ்டேஷன்ஸ் போறதுனாலும் சரி, பிளெயின்ஸ்ல ஏதாவது இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கள் போறதுனாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப இண்டிவிஜுவல் அவேர்னஸ் வேணும். நீர்நிலைகளுக்குள்ள நம்ம ட்ரெஸ் ஆகட்டும், பிளாஸ்டிக் பொருட்கள் ஆகட்டும், இந்த சோப்பு, சீப்பு, ஷாம்பு, இதை எந்த வேஸ்டையுமே போடாம அழகா நம்ம போய் இயற்கையோட இயற்கமா குளிச்சோமா, நம்ம சோப்பு போட்டு குளிக்கிறதெல்லாம் வந்து வீட்டுல வச்சுக்கலாம். ஓகேவா? இயற்கையோட இயற்கையா இருக்கிற தூய்மையான தண்ணீர்ல நம்ம உடம்ப நினைச்சிட்டு வந்தாவே போதுங்க. சோ இந்த மாதிரியான ஒரு இயற்கை பத்தின அவேர்னஸ் நமக்கு வேணும். நம்ம பெரியவங்க நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட பசங்களுக்கும் இதெல்லாம் சொல்லுங்க. ஏன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்னாவே வந்து கோயம்புத்தூர் மாவட்டம், தேனி மாவட்டம் எல்லாம் போறோங்க. இங்க வந்து இயற்கை அவ்வளவு வெளியில் கொஞ்சம் இடங்கள் இருக்கிறதுனால தானே. அதெல்லாம் நம்ம போற்றி பாதுகாக்கணும் தானே. சோ இப்போ ரீசெண்டா வந்து பொள்ளாச்சியில இந்த மாதிரி ரோடுக்கு 2 சைடும் இருக்கு பாத்தீங்களா மரங்கள், அதெல்லாம் வெட்டிட்டு ரோடு எக்ஸ்பேண்ட் பண்றோம்னப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டு நின்று நீங்க ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, எங்களுக்கு இந்த ரோடே போதும், இந்த மரங்களுக்கு நடுவுல இருக்கிற இந்த எழில் கொஞ்சம் இடங்களை நாங்க விடமாட்டோம், பல வருஷம் பழமையான மரங்கள் அது இருந்தா போதும், எங்களுக்கு ரோடு வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு வந்து மக்கள் அந்த கம்ஃபர்ட்டை விட்டு கொடுத்து இருக்கிறத வச்சு நாங்க ஹாப்பியா இருக்கோம், எங்களுக்கு இயற்கையோட இருக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி எல்லா மாவட்ட மக்களுமே உருவாகணும் அப்படிங்கறதா என்னோட அன்பான கோரிக்கை. மக்களே இப்ப நம்ம கீழே வந்தாச்சுங்க, பிளெயின்ஸ்க்கு வந்தாச்சு, மலை மேல இருந்து கீழே வந்தாச்சு, மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்துல இருக்கிற பிளாக் தண்டர் தாண்டி போயிட்டு இருக்கோம். பிளாக் தண்டர் ஒரு செம்ம ஃபன் பிளேஸுங்க, வாட்டர் ஃபன் பிளேஸ். ஸோ நீங்க ஊட்டியில சுத்தி பார்த்துட்டு ஒரு ஹாஃப் டே போல டைம் இருந்துச்சுன்னா மேட்டுப்பாளையம் கூட நீங்க வந்து மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் கூட வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பிளாக் தண்டர் தாண்டி ஒரு 1.5-2 கிலோமீட்டர்ஸ்லயே வந்து நம்ம மேட்டுப்பாளையம் டவுன் வந்துரும். கீழே வந்தோடனே 2 ஆறு தாண்டுவோங்க. இப்ப நம்ம தாண்டது வந்து கல்லாறுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஆறு தாண்டோம் பாத்தீங்களா, அது பர்லியாறுன்னு நினைக்கிறேன். சோ இதெல்லாமே வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருந்து உருவாகி வர நதிகள் தாங்க. பாருங்க எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க மலைகள். சோ இதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், நம்ம இயர் லாங் வந்து நமக்கு கொஞ்சமாவது தண்ணி, வாட்டர் ரிசோர்சஸ் நம்ம சமதளத்துல நம்ம பாதுகாக்கணும்னா, டேம்ஸ்ல எல்லாம் தண்ணி இருக்கணும்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகளை எல்லாம் நம்ம போற்றி பாதுகாக்கணும் மக்களே. அங்கெல்லாம் வந்து நம்ம இதுக்கு மேல டீ பிளான்டேஷன்ஸ், ரெசார்ட்ஸ், விவசாயத்துக்குன்னு அந்த புல்வெளிகளை எல்லாம் அழிக்கிறத வந்து உடனே ஸ்டாப் பண்ணோம். மக்களுக்கு இந்த அவேர்னஸ் வேணும். ஏன்னா கவர்மெண்ட் அந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் ஏன் எங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி பண்றீங்க அப்படின்னு போராட்டம் பண்ணாம அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு நாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அதுதான் வார்மிங் சிச்சுவேஷன்ல நம்ம இயற்கையை மீட்டெடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு அன்பு வேண்டுகோளை உங்களுக்கு வச்சுட்டு நாம அதே வைபோட மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. இறங்கலாமா? வாங்க வாங்க வாங்க. 9 மணிக்கு கிளம்பி கரெக்டா 10:45 நம்ம மேட்டுப்பாளையம் வந்தாச்சுங்க. 1.25 மணி நேரம் நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிறதுக்கு. இந்த பஸ் வந்து ஈரோடு வரைக்கும் போற பஸ்ஸுங்க. சோ செம்ம சூப்பரா இருந்துச்சுல ஜேர்னி. காட் செக்ஷன்ல வந்தது குன்னூர் வழியா. பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாவே வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க.
நான் தனியா ஒரு வீடியோ பண்றேன், மேட்டுப்பாளையம் வீடியோ. இங்கிருந்து எங்கெங்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கு, என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு அடுத்த வீடியோல பாருங்க. ஓகேவா? கேட்வே ஆஃப் நீலகிரிஸ் இல்ல, பின்னாடி பாருங்க நீலகிரி மலைகள் தெரியுதா? மேட்டுப்பாளையம் கேட்வே ஆஃப் நீலகிரிஸ். மக்களே, நம்ம ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம பியூட்டிஃபுல்லான நீலகிரி மலைகள் மேல டிராவல் பண்றதே ஒரு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் தரவா என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் மாவட்டம் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.